இப்போ சோசியல் மீடியாவ தொறந்தாவே, இந்த கேபிஒய் பாலாவ பத்தி நெறைய விஷயம் வந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா இவரு ஸ்கேம் பண்றாரு, வெளிநாட்டு கைக்கூலி அப்டிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இவருக்கு சப்போர்ட்டா நெறைய விஷயம் வந்துட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு அப்டின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப நம்ம கொஞ்ச நாளாவே இந்த கேபிஒய் பாலாவ பத்தி நெறைய இன்டர்நெட்ல பார்க்கலாம். பிகாஸ் அவருக்கு அந்த காந்தி கண்ணாடின்ற படம் வருது. அதனால அவர பத்தி நெறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அதனாலேயே அவர பத்தி ரிசர்ச் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெர்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அறம் நாடு அப்படின்ற மாரி ஒரு சேனல்ல உமாபதின்றவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. கேபிஒய் பாலா பத்தி. அது வந்து ஒரு 2,000,000 கிட்ட வியூஸ் போயிருக்கு. அதுலருந்து இந்த கான்ட்ரோவர்சி ஆரம்பிச்சு, பாலாக்கு ஆப்போசிட்டாவும், பாலாக்கு ஆதரவாவும் நெறைய பேர் இப்ப பேசிட்டு இருக்காங்க. அவரு சொல்றத வச்சு பார்த்தாலும், அவரு சும்மா சொல்றாருப்பா அப்படின்னு நம்ம கிராஸ் பண்ணியும் போயிட முடியாது. அவரு சொல்றதுல ஆமால்ல ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்ற மாரி தான் இருக்கு. அவரு என்ன சொல்றாருன்னா, அந்த வீடியோ வந்து 1 ஹவருக்கு மேல இருக்கு. இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டாவே பண்றாங்க. இது வந்து நெறைய ஊர்ல ஒரு ஒரு ஆள வச்சிருக்காங்க. இப்ப கேபிஒய் பாலா எப்படியோ, ஆந்திரால வந்து அர்ஷத் சாய் அப்படின்ற மாரி சொல்றாரு. நேபாள்ல ஒருத்தன் இருக்கான். இந்த மாரி ஒரு ஒரு ஊர்ல வச்சிருப்பாங்க. தேவைப்படும்போது அவங்கள யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேபாள்ல வந்து ஒரு பெரிய புரொட்டஸ்ட் நடந்தது. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. சூடான்னு ஒருத்தரு. அவரு எப்படி உருவானாரு? அவருக்கு எப்படி மக்களுக்கு நல்லது பண்ற மாரி வீடியோலாம் போட்டு கரெக்ட்டா அவரு அந்த புரொட்டஸ்ட் ஆரம்போது அப்படி மேல வராரு. அந்த மாரி ஒரு ஒரு ஊர்லயும் ஆள் வச்சிருப்பாங்க. அந்த மாரி ஒரு ஆள் தான் வந்து லாரன்ஸு. ஃபர்ஸ்ட்லாம் நெறைய உதவிலாம் பண்ணிட்டுருந்தாரு. ஜல்லிக்கட்டுல அவர வந்து முன்னாடி எடுத்துட்டு வரலான்னு பார்த்தாங்க. மக்கள் உஷாராயி அவர அடிச்சு அனுப்பிச்சுட்டாங்க அப்டின்ற மாரி சொல்றாரு. அந்த மாரி ஒரு ஆள் தான் பாலா. இவரு வந்து நெறைய உதவி பண்றேன்றாரு. இதுக்கெல்லாம் காசு எங்கருந்து வருது? அதுவும் இல்லாம அவரு நெறைய ஆம்புலன்ஸு, ஆட்டோ, வண்டிலாம் குடுக்குறேன்றாரு. எதுக்கு பேர்லாம் அடிக்கிறீங்கன்ற மாரி கேட்குறாரு. அப்புறம் அவரு எடுக்கிற வீடியோ எல்லாமே நம்மளுக்கே தெரியுது. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆங்கிள்ல இருக்கும். நெறைய ஸ்கிரிப்டடு ஸ்டேஜ் பண்ணி எடுக்குறாங்கன்ற மாரி தெரியுது. எதுக்கு உங்களுக்கு இந்த ப்ரமோஷன்? அப்டின்ற மாரி கேட்குறாங்க. இதுதான் ஓகே. நம்ம கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா, அவரு ஹெல்ப் பண்றாரு சரி. எல்லாரும்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்மலாம் ஹெல்ப் பண்ண மாட்டோம். ஹெல்ப் பண்றாரு ஓகே. அது ஏன் வீடியோ எடுக்குறாரு? அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இந்த வீடியோலாம் பார்த்துட்டு கேட்குறாங்க, எப்படி இவருக்கு காசு வருது? எங்கேருந்து இவருக்கு காசு வருது? அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சரி ஓகே. இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, இவருக்கு முன்னாடி வந்து இந்த அர்ச்சத் ஷா அப்படிலாம் சொல்லலாம். அவருக்கெல்லாம் முன்னாடி வந்து இந்த மிஸ்டர் பீஸ்ட். அவர் தான் இந்த வளர்ந்து வர டைம்ல வந்து அவருக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசும் வந்து இந்த கிவ் அவே வீடியோ அந்த மாரிலாம் பண்ண ஆரம்பிச்சு, அது நெறைய பண்ணாங்க. இர்ஃபான்லாம் கூட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து நெறைய கிவ் அவே வீடியோலாம் பண்ணுவாரு. அது ஒரு ட்ரெண்டாவே ஆச்சு. நெறைய பேர் இந்த மாரி காசு எடுத்துட்டு போய் ஹெல்ப் பண்றது, அந்த மாரி வீடியோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாரி இவரு கன்டென்ட் போடுறாருன்னு எடுத்துக்கிட்டா கூட, சரி எதுக்கு இவரு வண்டி நம்பர்லாம் மறைக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. இது ஒரு கான்ட்ரோவர்சி ஆச்சு. இந்த மாரி ஆம்புலன்ஸ் நம்பர் மாத்தியிருக்குன்னு TN07 DD003ன்ட்டு. அது ஏதோ லக்ஸுரி கார் வண்டி அப்டின்ற மாரி சொன்னாங்க. சரி TN07 D0003 அப்டின்ற மாரி நம்ம போட்டு பார்ப்போம்ன்னு போட்டு பார்த்தா, அது வந்து பஜாஜ் டெம்போ அப்டின்ற மாரி வருது. நேம் வந்து நம்ம ஃபுல்லா படிக்க முடியாது. ஆனா Bல ஸ்டார்ட் ஆகல. Kல ஏதோ ஸ்டார்ட் ஆகுது. இவங்க அந்த உமாபதி அவங்கலாம் சொல்றது எல்லா வண்டியுமே ஃப்ராடு, இன்சூரன்ஸே கிடையாது அப்டின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த வீடியோஸ்லாம் ஸ்டேஜ் பண்ணி எடுக்கிறது. இப்ப விஜயகாந்த் சமாதி கிட்ட வந்து இவர் ஒரு பாட்டிக்கு வந்து காசு குடுக்குற மாரி அப்பலாம் வீடியோ எடுத்திருக்காரு. வாங்க நீங்க அங்க வந்துருங்கன்ட்டு விஜயகாந்த் சமாதி கிட்ட வச்சு காசு குடுக்குற மாரிலாம் வீடியோ எடுத்து ஸ்டேஜ் பண்றாங்க. எதுக்கு அவர் அந்த மாரி ஸ்டேஜ் பண்றாரு அப்டின்ற மாரி இருக்கு. இப்ப நீங்க ஹெல்ப் பண்றதுன்னா அத குடுத்துட்டு கூட போலாம். சரி நீங்க வீடியோ எடுத்து ஏதோ பண்றீங்க. ஆனா இது வந்து வெளிப்படையா சொல்ல மாட்றாரு அப்டின்ற மாரி இருக்கு. ஏதோ இவரு வந்து மறைக்கிறாரு அப்டின்ற மாரி இருக்கு. சரி இதுக்கெல்லாம் நெறைய காசு செலவாகும். ஓகே. நீங்க ஏன் அந்த நம்பர் பிளேட்லாம் மறைக்கிறீங்க அப்டின்ற மாரி இருக்கு. அவரு இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் போட்டிருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, ஒரு உதவி பண்றது தப்பா அப்டின்ற மாரி இருக்கு. ஒரே ஒரு படம் தான் பண்ணேன். அதுக்கு இவ்ளோ பிரச்சனையா அப்டின்ற மாரி சொல்றாரு. ஆனா இவரு மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கு சரியான எக்ஸ்ப்ளனேஷனே குடுக்கல அவரு. எதுக்கு எல்லா நம்பரையும் மறைக்கிறீங்க அப்டின்ற மாரி தான் கேட்குறாரு. ஆனா அவரு என்ன சொல்றாருன்னா, அத பத்தி எதுவுமே பேசல. இந்த மாரி ஒரே ஒரு டீட் தப்பாயிடுச்சு. அது ஒரு குத்தமா அப்டின்ற மாரி கேட்குறாரு. சப்போஸ் இது பணம்லாம் நெறைய பேர் ஃபண்ட் பண்ணா அது சொல்லலாம்ல. இந்த மாரி எனக்கு நெறைய பேர் ஃபண்ட் பண்றாங்க. நான் என் பேர்ல ஹெல்ப் பண்றேன்ட்டு. அதையும் சொல்ல மாட்றாரு. எதுக்கு வண்டிய மறைக்கிறாரு அப்டின்ற மாரிலாம் இவரு மேல நெறைய கொஸ்டின்ஸ் வரும் நம்மளுக்கு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த வீடியோலாம் எடுத்து போட்டு இவரு சம்பாரிக்கிறாரு அப்டின்ற மாரி சொல்றாங்க. Instagramல தாங்க போடுறேன். அதுல காசே வரதில்ல. நான் YouTubeல போட்டா கூட அது காசு வருது அப்டின்ற மாரி சொல்லலாம். என் வீடியோ போட்டு நீங்க தாங்க சம்பாரிக்கிறீங்க அப்டின்ற மாரிலாம் அவரு தரப்பு நியாயத்த சொல்றாரு. பாலா இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது வந்து நம்ம எல்லாருமே பாலா கூட கனெக்ட் ஆனோம். ஏன்னா, அவர் வளர்ந்து வரதெல்லாம் நம்மளே பார்த்துருந்தோம். சைடா பின்னாடி நின்னு காமெடி பண்ணிட்டு இருந்தவரு. அப்புறம் அந்த குக் வித் கோமாளில பாலா அன்னைக்கு இல்லன்னா, அன்னைக்கு அந்த ஷோ பார்க்கறதுக்கே நமக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் அந்த ஹீரோ மெட்டீரியலா மாறுறது நம்மளே பார்த்துட்டு இருந்தோம். முன்னாடி முடியெல்லாம் ஒரு மாரி வச்சுட்டு ஆளே ரொம்ப லீனா இருப்பாரு.
அதுக்கப்புறம் முடி சூப்பராச்சு, ஆளு சூப்பரானாரு, உடம்பு போட ஆரம்பிச்சாரு. இப்போ ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. நடுவுல பார்த்தோன்னா இந்த ஹெல்பிங் டெண்டன்சியா ஆள் சுத்திட்டு இருந்தாரு. ஆனா அவரு கூட இருக்க எல்லாருமே சொல்றதும் அதான், இவன் வந்து இப்படிதான். ஒரு வேளை டீ இருந்தா போதும் அவனுக்கு, மித்த எல்லா காசையும் மத்தவங்களுக்கு குடுக்கறது தான் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அது கேட்கும்போது நல்லா இருந்தது. ஆனா இந்த வீடியோவா பார்க்கும்போது ஆமால்ல, இவர் எப்படி இருக்கும்னா, இவர் அப்படியே சைட்லேருந்து வாங்க போலாம் அப்படின்ற மாரி பின்னாடி ஒருத்தன் கேமரா எடுத்துட்டு வருவான். அந்த வீட்டுக்குள்ள ஆல்ரெடிலாம் ரெடியா இருப்பாங்க. அண்ணா என்னண்ணே வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு எடுத்து குடுப்பாரு. அந்த மாரி பார்க்குறப்பயே நமக்கு ரொம்ப ஃபேக்கா இருக்கும். இதே மாரி தான் இந்த ஹர்ஷ சாய்ன்னு பண்ணிட்டு இருப்பாரு. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கஷ்டம் வாங்கன்னு சொல்லிட்டு அவரை பார்த்தோன்னா கட்டா காசு எடுத்துட்டு போய் வச்சுட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்குற மாரி நல்லா ஸ்டேஜ் மாரி இருக்கும். நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். பையன் வந்து சைக்கிள்ல செப்டோ டெலிவரி பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்து எதர்ச்சியா பஸ் ஸ்டாப்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். கேமரா இங்க வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அவர் பஸ் ஸ்டாப் பின்னாடிலேருந்து வராரு. அது பார்த்தாலே தெரியுது பக்கா ஸ்டேஜ்ன்ட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லாம் வருது. இந்த மாரி ஒரு கண்டென்ட் போடுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. இப்போ அர்ஷத் அந்த மாரி. அதெல்லாம் போட்டுக்கலாம் சரி. ஆனா என்ன ஒண்ணு, இவங்க அந்த மக்கள்கிட்ட நல்ல பேரு மாரி வாங்கிட்டு, பின்னாடி வந்து அத அரசியல் ரீதியா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா தான் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அத தான் இந்த உமாபதின்றவரு அந்த வீடியோல சொல்ல வராரு. நேபாள் மாரி கிளம்பிட போறாங்க அப்படின்னு தான் சொல்ல வராரு. இப்ப மக்களுமே அப்படிதான் சொல்றாங்க. ஐயோ! நம்ம பிரச்சனை கவர்மெண்ட் கிட்ட போறத விட, ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட போனோம்னா, அவரு "என்னம்மா இந்த குழந்தைக்கு கஷ்டமா? இந்த குழந்தையோட செலவு என்து" அப்படின்ற மாரி அவர் நெறைய ஷோஸ்ல பார்த்தோன்னா, நெறைய பேருக்கு வந்துட்டு இனிமே அந்த குழந்தை என் குழந்தை, அது படிக்கிற செலவு என்து அப்படின்ருவாரு. அதுக்கப்புறம் உண்மையிலேயே ஹெல்ப் பண்றாங்களா? இல்ல அவர் அந்த படம் ப்ரமோஷனுக்கு போட்டு விடுறாரான்னு தெரியல. அதே மாரி அவர் ஜல்லிக்கட்டுலயுமே போட்டு உரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாரி ஜல்லிக்கட்டுல மாணவர்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் உள்ள வந்துட்டு இந்த மாரி இந்த ஜல்லிக்கட்டு மாநாடுக்கு எவ்வளோ செலவாகுதோ 1 கோடி நான் குடுக்குறேன் அப்படின்னாங்க. அதுக்கு கூட நெறைய அரசியல் தலைவர்லாம் கேட்டாங்க. 1 கோடி அது எப்படி நீ குடுப்ப? எவ்வளோ கணக்கு காமின்னப்ப அதுக்கும் அவர் பதில் சொன்னார். கணக்கெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மக்களுங்க கேட்கட்டும். இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. நான் கணக்கு காமிக்கிறேன்லாம் சொன்னாரு. ஆனா அந்த கணக்கும் காமிச்ச மாரி தெரியல. அவர் 1 கோடிக்கு என்ன செலவு பண்ணாருன்னும் தெரியல. இப்போ வந்து நம்மளுக்கு பாலா மேல ஒரு டவுட் இருக்கு. இவரு இந்த மாரி பண்றாரோ அப்படின்ற மாரி ப்ராப்பரா ஒரு வீடியோ போடுறது வேற விஷயம். இவர அடிக்கணும்னே நெறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்கானுங்க. சம்மந்தம் இல்லாம போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு படம் வரும்போது இந்த சிவகார்த்திகேயனோட மதராசி படம் வந்தது. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சிவகார்த்திகேயன் வந்து இவர வளர விடக்கூடாதுன்னு பார்க்குறாரு அப்படின்ற மாரி அது ஒரு கதை கிளப்பிட்டு இருக்கானுங்க. சிவகார்த்திகேயன் எங்க இருக்காரு? இவர் எங்க இருக்காரு? அப்படின்ற மாரி இருக்கு. அவர் உட்காந்து பாலா வரக்கூடாது அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. அது ஒரு கோட்ஸே இருக்கு. இந்த மாரி வின்னர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் வின்னிங், லூசர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் வின்னர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஓடுறவன் அவன் அந்த லைனை முடிக்கணும்னு தான் பார்த்துட்டு இருப்பான். செகண்ட் ஓடுறவன் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆள தோக்கடிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பான். சிவகார்த்திகேயன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஓடிட்டு இருக்காரு. அவர் ஏன் வந்து பின்னாடி திரும்பி பாலாவெல்லாம் பார்த்துட்டு இருக்க போறாரு அப்படின்ற மாரி இருக்கு. இப்ப இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு பாலா எக்ஸ்போஸ்ட், பாலா இஸ் அ ஸ்கேம் அப்படின்னு நம்மளாலயும் சொல்ல முடியல. ஏன்னா அவர் பின்னாடி நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. இப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து போடுறாரு. அந்த மாதிரி பாலா ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போனேன். அப்போ ஒருத்தர் திடீர்னு ரேண்டமா என்ன ஒரு தமிழ் ஆள் பார்த்துட்டு, டேய் நீ பாலா தானடா, இர்றான்ட்டு டக்குன்னு அவர் கையிலேருந்து ஒரு பெரிய வெயிட்டான ஒரு தங்க மோதிரத்தை கழட்டிட்டு, இந்தாரா நீ ஏதோ பண்றா, நான் என்னால் எதுவும் பண்ண முடியாது, நீயாச்சும் வச்சு இதை ஏதாவது பண்றா போடா, அண்ணா நீங்க யாரு, அதெல்லாம் தேவைடா போடா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது ஆமால, ஏன்னா பாலா ஹெல்ப் பண்றாரு, அவர்கிட்ட ஃபண்டை கொடுத்தா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சில பேர் நம்புறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம மக்களையும் சொல்லணும், இங்கே வந்து எப்போவுமே இந்த எமோஷனல் கண்டென்ட் வந்து எப்போவுமே ஒரு ரீச் இருக்கும். அதனால தான் பார்த்தோன்னா பாதி ரியாலிட்டி ஷோவில் இப்போ ஒரு டான்ஸ் ஷோன்னு இருக்கும், அந்த டான்ஸை தாண்டி உங்கள் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு பார்த்தா அவங்க பாதி நேரம் அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை க்ளோஸ்அப் வச்சு மொத்த பேராக சரி அழுவாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த எமோஷனல் கண்டென்ட்டுக்கு எப்போவுமே ஒரு வேல்யூ இருக்குது இங்கெல்லாம். இப்போ வந்து அவருக்கு நிறைய பணம் வருது, ஹெல்ப் பண்ணுறாரு, அதெல்லாம் ஓகே. அவர் இது ஒரு கண்டென்ட்டாகவே போட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி கண்டென்ட் போடும்போது இதுக்கான பிரச்சனை கண்டிப்பாக வரதான் செய்யும். அதை சமாளித்து தான் ஆகணும். இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்ம மிஸ்டர் பீஸ்ட் அவரே இதை பற்றி சொல்லியிருக்காரு. நம்மளும் நம்ம சேனல்லே அவர் சொன்னதாக இது வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் போட்ட வீடியோஸ்லேயே அவர் எதுலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறாரோ, இப்போ பிளைண்டான பீப்புளுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறது, இப்போ வந்து ஆஃப்ரிக்காவில் கிணறு கட்டி தரது, அந்த மாதிரி வீடியோஸ்க்கு தான் அவருக்கு நிறைய ஹேட் கமெண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி ஆஃப்ரிக்காவில் இருக்கவங்களே வந்து இது ரீதியாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்ரிக்காவை வந்து இவர் மோசமாக காட்டுறாரு, இங்கே வந்து நாங்கள் நல்லா தான் இருக்கோம், இவர் மோசமாக காட்டுறாரு அப்படின்ற மாதிரி அவர் மேலே அவ்வளோ அகேன்ஸ்டாக வந்தது. பாலா மேலே வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கண்டென்ட் போடும் போது அதுக்கான விளைவுகள் வரதான் செய்யும். அதை நம்ம சமாளிச்சுக்கணும்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வீடியோலாம் போடாமல் தனியாக ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி வீடியோ போடும்போது அதுக்கான பிரச்சனை வரதான் செய்யும்னு நினைக்கிறேன். இப்ப இவரு மட்டும் இல்ல. இவரு மாரி ஏகப்பட்ட கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஒரு ஹெல்ப் பண்றதே ஒரு வீடியோவா போட்டு லைக்ஸ், ஃபாலோவர்ஸ்லாம் வாங்கிட்டு போறாங்க. ஸோ இப்ப இவங்கள மாரி இருக்க ஆள்னால என்ன பிரச்சனை ஆகும்னா, சில பேர்லாம் உண்மையிலே நல்லா ஹெல்ப் பண்ணுவான். நான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வேக்கி பெட்ரோல்னு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்ல கேமரா வச்சிருப்பான். அவன் பெரிய ஹெல்ப்லாம் பண்ண மாட்டான். ரோட்ல போகும்போது சில பேர் ஹெல்ப்லாம் கேட்டுட்டு வருவாங்களே, அவங்களுக்குலாம் என்ன சாப்பாடு வாங்கி தரட்டுமா? இங்கேயே வெயிட் பண்ணுங்க, போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு. அவன் வீடியோலாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே எதார்த்தமா இருக்கும். ஓகே, ரோட்ல போறப்ப கேமரா வச்சுட்டு இருக்கப்ப என்ன நடக்குமோ அதான் இருக்கும். சில பேர்லாம் இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளன்னு ஒருத்தர் இருந்தார். அவர்லாம் போட்டு செம்ம அடி அடிப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபுல்லா கிவ் அவே தான். ரோட்ல போயிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு காசு கொடுக்காம, உங்களுக்கு நான் ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தரேன் ஓகேவா? அப்படின்ற மாரிலாம் கேட்டு அவர பயங்கரமா அடிச்சு, இப்ப அவரு கொஞ்சம் சரியாயிட்டாரு. ஸோ அந்த மாரி நமக்கு இந்த ஸ்டேஜ்டு அவங்களலாம் கொஞ்சம் நம்ம அடிச்சு உட்கார வச்சுட்டோம்னா, உண்மையிலேயே ஹெல்ப் பண்றவன் ஒரு ஓரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். இப்போ இந்த கேபிஒய் பாலா பொறுத்த வரைக்கும் அவர் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ஒரு சூப்பரான விஷயம் தான். அது வீடியோ எடுக்கிறாரு, சரி எடுத்துகிட்டு போங்க, உங்களோட விருப்பம் அது. அதனால் வர பிரச்சனையும் அவர் தான் சமாளிச்சுக்கணும். நம்மளுக்கு என்ன பெரிய கன்சர்ன்னா, இப்போ இவர் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நாளை பின்ன ஏதாவது பெரிய விஷயமா பண்ணி விடாமல் இருந்தால் அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான். அந்த வீடியோ எடுக்கும்போது அவங்களும் ஓகே தான் சொல்கிறாங்க, அவங்க கன்சர்னோட தான் பண்ணுறாரு. இதை நம்ம கேட்குறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து நாளைக்கு பெரிய பிரச்சனையாகாமல், இது பொலிட்டிக்கல் ரீதியாக வராமல் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த கேபிஒய் பாலா விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிஜமாலே அவர் ஹெல்ப் பண்ணுறாரா இல்லை அவர் ஸ்கேமா அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.